எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருந்து உங்கள் அனைவரையும் என்னையும் இன்ஸ்பயர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்ஸ்பயர் செய்துவிட்டு வெளியில் சென்ற டாக்டர் ராஜ்குமார், இந்த இன்ஸ்பயர் பேர்லேயே இன்ஸ்பிரேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சிட்ருக்கிறார். இப்போ ஸ்ரீதர் சொன்னார், அவர் பேசும்பொழுது ஸ்ரீதர் இல்லை மிச்சவங்க எல்லாருமே தான் இருக்காங்கன்னு. எல்லா இடத்துலையும் அப்படி தான். பட்டு ஒரு டாட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம அதுலேருந்து கோடு போட முடியும், அதுலேருந்து ஒரு ரவுண்டு போட முடியும், இல்லை டாட்டை சுற்றி ஒரு கோலம் போட முடியும். டு ஸ்டார்ட் ஆர் டு பர்ஃபார்ம் எ வெரி பிக் கோலம் யூ நீட் ஒன் டாட் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் தான் அடுத்த டாட் போகும். ஸோ அதனால் அவரை அப்ரிஷியேட் பண்ணால் அவரோட அப்ரிசியேஷன் உங்கள் எல்லாருக்குமே போய் சேரும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இப்போது நிறைய இந்த பிளட் டொனேஷன் பற்றி சொன்னாங்க. ரிப்போர்ட் இதில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது படித்தாங்க. எப்படி அந்த ஃபீல்டில் வந்தேன்னு தெரியாது, பட் அதை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த பர்பஸ் ஆஃப் மீட்டிங் டுடே, ஏற்கனவே நடந்துட்டுருக்கிற விஷயங்கள், வாட் இஸ் நத்திங் இஸ் நியூ, எவ்ரிதிங் இஸ் தேர். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஹோமுக்கு நான் இது கொடுத்தேன், இங்கே ஒரு சேர் கொடுத்தேன், அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தேன்னு சொன்னால் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. தெர் இஸ் அ காஸ்ட் இன்வால்வ்டு. அந்த காஸ்ட் ஒன்றும் உங்கள்கிட்டருந்து வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பெக் பண்ணி பக்கத்து வீட்டிலேருந்து உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து, இல்லை டிசிஎஸ் இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் சம்வேர். ஹவு டு கோஆர்டினேட், ஹவு டு கெட் இட் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் தேவை என்ன அப்படின்னா, இங்கே எவ்வளோ பேர் முதியோர் இல்லத்திலேருந்து வந்திருக்கீங்க? யாராவது என்னபடி வரல? பரவாயில்ல. எவ்வளோ பேர் முதியோர் இல்லங்களோட கனெக்டடாக இருக்கீங்க ஆல்ரெடி? எந்த இல்லத்தோடையாவது இல்லங்களுக்கு விசிட் பண்ணி? பரவாயில்ல. இது ரெண்டு, 1 or 2 ஹேண்ட்ஸ் ஆர் தேர் இருக்கட்டும். அதாவது கனெக்ட் ஆயிருந்தாலும் ஆலைனாலும், நவ் திஸ் ஃபேமிலி 365 has created an opportunity today to visit homes or to involve with old age homes. நம்ம இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது நினச்சா ஈஸி, நினைக்கல என்ன கஷ்டம். எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் சிம்பிளாக தான் தோணும். அதை இறங்கி ஒர்க் பண்ணும்போது தான் we know that how much difficulty is there. இதுக்கு I will take few minutes. எப்போவுமே நம்ம எப்படி இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படின்னா, இன்னொருத்தன் பண்ணதை வச்சு தான். இன்றைக்கி ஒரு நடிக்க வராங்கன்னு சொன்னால் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும். ஃபஸ்ட் ஆள் அவர் பேர் தான் ஞாபகம் வருது. ஏன்னா நடிப்பு அப்படின்னா அவர் மாதிரி. ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா யார்? யாருமே இல்லையா? நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் பி ஹாப்பி, பி ஃபீல் ஃப்ரீ, ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக நம்ம இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் ஹீரோன்னா நமக்கு உடனே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது யார்? எம்ஜிஆர். அந்த காலத்தில் எம்ஜிஆர், அப்புறம் ரஜினிகாந்த் லேட்டஸ்ட் இதுக்கு, அப்புறம் அப்படியே நிறைய ஹீரோஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா சினிமாவை காமிக்கலைன்னா எதையுமே நம்மளால் கொண்டு போக முடியல. அந்த மாதிரி நம்மளை சம்திங் ஹஸ் இம்பைப்டு இன் அவர் மைண்ட். சினிமேட்டிக் இதுவாக ஆகிடுது தமிழ்நாடு. ஐ எம் நாட் ஃபார் தட். அது இல்லாமல் எவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் பேசுகிறது டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபைனலி இட் வில் பி எண்டிங் வித் ஃபேமிலி 365. ₹1 வச்சு என்ன பண்ண முடியும்? ₹1 வச்சு என்ன பண்ண முடியும்? சார் நம்ம ஜாலியாக இருப்போம் சார். மீட்டிங்கில் நாங்கள் பேசி நீங்கள் கேட்குறதுக்காக அப்படியே எப்படா 1:30 மணி முடியும், ஏதாவது ஒரு மில்லட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பலாங்கிறதுக்காக வரல. நம்ம இங்கே வந்தது டு இன்வால்வ் அவர் செல்ஃப். நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ₹1 என்ன வச்சு என்ன பண்ண முடியும்னா, உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சிவாஜி மூவி தான். என்ன பண்ணார்? ₹1 வச்சு ₹1 வச்சு எது வேணால் பண்ண முடியும். I will tell you another 2 realistic example what has happened in our country
வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தி தமிழ்நாடு ஸ்டேட். ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஜாயின் டுகெதர் ஒரு வேயிங் மிஷின் வாங்கி கொடுத்தோம். அப்போ அந்த வேயிங் மிஷின் விலை வந்து 400 ரூபா வாங்கி அவர்கிட்ட வேயிங் மிஷின் கொடுத்தாச்சு. நீங்கள் இதை வச்சு பழச்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் வேயிங் மிஷின் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு சரி ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்லையும் அந்த வேயிங் மிஷினை வச்சுட்டு ₹1 அந்த வெயிட் பார்த்து சொன்னால் ₹1 வேணும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். தட் பர்சன் இது மாதிரி கலெக்ட் பண்ணி அவருடைய ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் என்ன ஆச்சுன்னா, அவர் அரை கிரவுண்டு நிலம் வாங்கி அதில் வீடு கட்டி கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருந்தார். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே இல்லை, வாய் வார்த்தை மட்டும்தான். இதில் பேக்ரவுண்டில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணுன்னா, தட் பர்சன் இஸ் பிளைண்ட். அவருக்கு கண் தெரியாது. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி நமக்கு எப்போவுமே வம்பு தான் ஜாஸ்தி. எப்போவுமே நீங்கள் போய் ஒரு வேயிங் மிஷினில் போய் நின்னா நீ பாரு ஏன்னா அடுத்த ஆளுடைய வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம இருக்கவே ஒழிய நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருக்கோங்கிறத பார்க்குறதுல கொஞ்சம் யோசிக்கிறோம். இவர் அந்த டாக்டிஸ் தான் பண்ணார். ஒரு பையனை கூப்பிட்டு இன்னொரு பையன் நின்னோடனே டேய் அவனுடைய வெயிட்டை பார்த்து சொன்னான். ₹1 வாங்கிட்டார். இந்த ஸ்கூலில் அடுத்த ஸ்கூல் அந்த ₹1 அவர் வந்து ஒரு பெரிய வாழ்க்கையே செட் பண்ணிட்டார். எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம இன்ஸ்பயர் இதில் பார்த்தோனமோ எங்கடா தேடுறீங்க அப்படின்னா வந்து எவனுமே லைப்ரரிக்கு போகிறதே இல்லை, புக்ஸை பார்க்குறதே இல்லை, ரியலிஸ்டிக் திங்ஸ் என்னன்னு சொல்லி தெரியறதே இல்லை. வி ஆர் ஆல்வேஸ் பிலீவிங் இன் கூகுள் சொல்கிறதுலாம் ரைட்டுன்னு யாரை சொன்னால் சர்டிஃபை பண்ணால் வாட் இஸ் ஃபெட் இன் தி கூகுள் இட் இஸ் கிவிங். இப்போ ஏஐ வந்ததுனால இமேஜினரியாகவும் நிறைய திங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங், பட் ரியலிஸ்டிக் திங் வாட் ஹேஸ் ஹேப்பன் இன் புக் ஃபார்ம் அதுவுமே இப்போ வந்து அடுத்த எடிஷன் வரும்போது சேஞ்ச் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். தி ரியலிஸ்டிக் ஒரிஜினல் எடிஷன் இஸ் நாட் தேர் இன் சர்டன் கேசஸ். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ₹1 கல்கட்டாவில் ஒரு லேடி, ஷீ இஸ் எ வெஜிடபிள் வெண்டார். அவள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது தன்னுடைய கணவருக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் பணம் இல்லைன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணி 2 இடத்துல 3 இடத்துல பண்ணி எல்லா இடத்துலையும் ரெஃப்யூஸ் பண்ணி ஹஸ்பண்ட் டைட், இறந்து போயிட்டார். தட் லேடி டிட்டர்மைன்ஸ், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நம்ம 3 குழந்தைகளில் யாராவது ஒருத்தரையோ 2 பேரையோ டாக்டர் ஆக்கி பெரிய மருத்துவமனையில் எல்லாருக்கும் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி உயிர்களை காப்பாற்றணும்னு டிட்டர்மைன் பண்ணால் ஷீ டிட் லைக் தட். எப்படி பண்ணா அப்படின்னா, வெஜிடபிள் வாங்க வர்றவங்க ஒவ்வொருத்தையும் வந்து எனக்கு நீங்கள் வெஜிடபிள் வாங்கும்போது அந்த காஸ்ட்டோட ₹1 கொடுங்க. நிறைய பேர் வந்து நான் 100 தரேன் 500 தரேன்னு வேணான்ட்டா. ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், ஐ ஹாவ் டு பெக், ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் மை டார்கெட் ஆஸ் பர் மை விஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்ட்டையும் ₹1 வாங்கி அவள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி 2 பசங்களை டாக்டர் ஆக்கி அவங்க மூலிமா பல உயிர்களை காப்பாற்றினான். தட் லேடி இஸ் அன் எக்ஸாம்பிள். காரணம் இது எல்லாத்துலேயும் இந்த 2 இஷ்யூலையுமே வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் கண்டினியூட்டி. கண்டினியூஸாக ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கு இது 2ஐயும் செய்யும்பொழுது தான் வந்து அதனுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி வந்து செல்ல முடியும். இப்போது பிளட் டொனேஷனில் நான் எப்படி இறங்கினேன்னு தெரியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளட் டொனேஷன் வந்து 2 காலேஜுக்குள்ள காம்படிஷனில் நிறைய டோனர் எந்த காலேஜ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க. உடனே என்னை கூப்பிட்டாங்க. ஐ வெண்ட் அண்ட் டொனேட்டட். மை காலேஜ் காட் ஃபஸ்ட் ப்ரைஸ் 1979. அதுக்கப்புறம் பேங்க்கில் ஜாயின் பண்ணோம். பேங்க்கில் எப்படியோ ஆர்கனைசர் ஆகிட்டேன். ஆர்கனைசர் ஆன பிறகு ஸ்டில் ஐ கேம் அவுட் ஆஃப் தி பேங்க். 26 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக 1986 2010 வரைக்கும் 26 வருஷம் வந்து இந்தியன் பேங்க் வாஸ் நம்பர் 1 இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இன் ப்ரொவைடிங் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளட் டோனர். எப்படி முடிஞ்சது? கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்போ 365 நாளும் ஒர்க் பண்ணால் தான் சில விஷயங்கள் நடக்கும். மேஜர் இருக்கார், அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்மெல்லாம் சேஃபாக இருக்கோம் அப்படின்னா வந்து
365 days 24/7 சொல்லுவாங்க, 24 மணி எப்படி வேணால் கால் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் அலர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து அதர்ஸ் வந்து நம்ம லீவ் பண்ணிக்க முடியாது. இது ஒரு சைட் ஆஃப் திங்ஸ். அனதர் திங் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு திரும்பியும் சொல்கிறேன், we have to work. One day, ஒரு ஸ்மால் ஸ்டோரி I will tell you. One day I was traveling in ட்ரெயின். ஒரு அப்பா அம்மா குழந்தைய வந்து திட்டிகிட்டே வராங்க. நான் ஏறினது மாம்பழம் ஸ்டேஷன், அவங்க ஏறினது வந்து தட் இஸ் மவுண்ட்டு. எனக்கு மாம்பழத்துலேருந்து அவங்க அந்த கோச்சில் ஏறினதுனால அவங்க திட்டுறதை கேட்டுகிட்டே வரேன். இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தி டாக் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவளுக்கு வந்து பிளட்டு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே நான் இன்டர்ஃபியர் ஆகி அவங்கள்ட்ட என்ன குரூப் தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே ஏ பாசிட்டிவ். உடனே என்னோடது ஏ பாசிட்டிவ் தான், ஐ வில் கம் அண்ட் டொனேட்னு எங்கள் ஆஃபீஸுக்கு போக வேண்டியவன் அவங்களோட இறங்கி ஐ வென்ட் டு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அண்ட் டொனேட்டட் பிளட் அண்டு வந்துட்டேன். அப்போது அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை பேர் விஜயலக்ஷ்மி, 5 வயசு. அந்த குழந்தைக்கு நான் போனது கொடுத்தது எதுவும் தெரியாது. ஸோ கொடுத்த பிளட்டு கொடுக்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, தட் சைல்ட் இஸ் அஃபெக்டட் வித் த டிசீஸ் பை நேம் கால்டு தாலசீமியா. தாலசீமியாங்கிற நோய் என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கிற அவ்வளோ பேருக்கும் வந்து ரத்தம் வந்து நமக்கு சுரக்கிறது, நமக்கு வந்து பிளட் வந்துடுது. எப்படிங்கிறது தெரியாது. ஃப்ரம் யுவர் போன் மேரோஸ் யூ ஆர் அலைவ். பிளட் வந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, நீங்கள் அலைவாக இருக்கீங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, தாலசீமியா குழந்தைகளுக்கு பிளட்டு உற்பத்தி ஆகக்கூடிய திறனே கிடையாது. மதர்லேருந்து வந்த பிளட்டு இட் வில் பி தேர் ஃபார் 90 days. அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிருக்கும். டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணி பிளட்டு தேவைன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் கொடுத்தா அந்த குழந்தை பிழைக்கும். எப்படின்னா, நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது ரிசர்வ் வந்தால் என்ன பண்ணுறோம், பெட்ரோல் போடுறோம், திரும்பி ஓட்டுறோம், ரிசர்வ் வரும், பெட்ரோல் போடுறோம். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 நாளைக்கு ஒரு முறை வந்து ரிசர்வ் வந்துடும். பிளட்டு உடம்புல இருக்கிற பிளட்டெல்லாம் போயிடும். அந்த மாதிரி அந்த பிளட்டை கொடுக்கணும். திஸ் ஹேஸ் ஹேப்பன் இன் தி இயர் 1988. அப்போது என்ன பண்ணலாம், இந்த குழந்தை என்ன பண்ணலாம். இப்போ ஸ்ரீதர் மாதிரி நான் ஒரு திங்க் பண்ணேன், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த குழந்தையை நம்ம தத்தெடுத்துக்கலாம். we can adopt the child by the Indian Bank. So Indian Bank ஃபேமிலியில் I identified 12 to 15 donors, same group. அந்த குழந்தைக்கு நீ இந்த மாதம் கொடு, நீ இந்த மாதம் கொடு, நீ இந்த மாதம் கொடு. ஈவன் தோ ஒன் கேன் டொனேட் ஒன்ஸ் இன் 3 months. ஒரே ஆள் 4 ட்ரிப் கொடுக்கலாம். இருந்தால் கூட சேஃபாக ஒரு 12 பேர் ஐடென்டிஃபை பண்ணேன். வி ரெகுலர்லி டொனேட்டட் பிளட். அந்த அப்பா அம்மாவுடைய அகோனியை வந்து வி ஹவ் ரிமூவ்டு. அந்த மாதிரி ரிமூவ் பண்ண உடனே தென் திஸ் மேட்டர் வென் டு தி இது அப் டு கவர்னர் லெவல். when கவர்னர் வாஸ் அலெக்சாண்டர், அவர் ஸ்டேட் கவர்னர் அட் த டைம். அப்போ வந்து என்ன பண்ணோன்னா 1988 இந்தியன் பேங்க் வி அடாப்டட் 7 children. அந்த 7 பேருக்கும் பிளட்டு ரெகுலராக கொடுக்கறதுக்கு பண்ணோம். டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ ஸ்போக் டு விஜயலக்ஷ்மி. அந்த விஜயலக்ஷ்மிங்கிற குழந்தைக்கு மட்டும் 1988 இப்போ வரைக்கும் 562 பாட்டில் பிளட் கொடுத்துருக்கோம். 562 பாட்டில்ஸ், 562 மாதம். எவ்வளோ கேப் பாருங்கள். இப்போ வந்து இந்த இன்னைக்கு கான்செப்டில் ஸ்ரீதர் கேட்குறது என்னென்னா, ஸ்ரீதர் ஐ மீன் டு சே தி இன்ஸ்பிரேஷனல் ட்ரஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டு ஐடென்டிஃபை 365 பீப்புள் இருக்காங்க. ஒரு 20 years 50 years பேக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஹோமு ஆர்ஃபனேஜ்னால் எல்லாருக்கும் 2 தான் தெரியும். சிவானந்த குருகுலம் அந்த இடத்துல ஒன்று இருக்குது, இந்த இடத்துல உதவுங்கரங்கள்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி 1-2 தான் தெரியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன் இந்தியா 2.5 மில்லியன் NGOs வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் வேரியஸ் இதில். ஒருத்தர் கேன்சருக்காக, ஒருத்தர் வந்து பிறந்த குழந்தைகளுக்காக, ஒருத்தர் அபேண்டன்ட் சில்ட்ரனுக்காக, ஒருத்தர் வந்து ஒன்லி ஃபார் விமன், ஒன்லி ஃபார் பேஷண்ட். லைக் தட் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரி ஒன் நீட்ஸ். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ஃபுட், பர் டேஸ் ஃபுட்டு. அந்த ஃபுட்டு கிடச்சாவே போதும் அப்படிங்கிறது தான். ஒரு ஹோமுக்கு வந்து 10 பேர் வச்சுருக்கிற ஹோமுக்கு 1000 ரூபா இருந்தால் போதும். ஐ எம் ஆல்சோ ரன்னிங் எ ஹோம். என்னுடைய ஹோமில் 105 பேர் இருக்காங்க. ஆல் ஆர் தட் இஸ் ஆர்ஃபன் ஒன்லி. அவங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது, வருமானமும் கிடையாது.
எங்களுக்கு ஒரு நாளைக்கு 105 பேருக்கு சாப்பாடு, காலையில் காஃபி, அப்புறம் இது ஒன்றும் இல்லை சார். ஒரு காலங்காத்தால் ஒரு பேஸ்ட் நம்ம கொடுக்குறோம்னாலே ஒரு ஒரு இதுக்கு எவ்வளோ பேஸ்ட் தேவைப்படும் பாருங்கள். ஒரு பேஸ்ட் அமைக்கிறீங்கன்னா 100 பேருக்கு வராது, அவ்வளோதான் வரும். ஸோ இந்த மாதிரி டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா we can very well associate ourselves first. இங்கே வந்து எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க இன்றைக்கி சார் நம்ம அன்றைக்கி 2 ரூபீஸ்க்கு காஃபி குடித்தோம், 3 ரூபீஸ்க்கு குடித்தோம். இன்றைக்கி எவ்ரிதிங் இஸ் இன்க்ரீஸிங். ஒரு டிஃபன் சாப்பிட்ணுன்னா 200 ரூபாய்க்கு குறைஞ்சி டிஃபன் சாப்பிட முடியல. ஸோ வேல்யூ ஆஃப் மணி ஹஸ் இன்க்ரீஸ். ஸோ நீடு ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ இவங்களெல்லாம் எப்படி பண்ண முடியும்னா இந்த மாதிரி தான் வந்து we can by way of adapting, by way of identifying the family. முன்னாடி ஒரே ஹோமுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் மை ஹோம் ஆல்சோ வென் வி ஆர் நீட் ஆஃப் வீல் சேர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா 50 வீல் சேர் வந்துருச்சு, எக்ஸஸ், நோ யூஸ். ஸோ பை வே ஆஃப் லிங்கிங் அண்ட் இன்ட்ரடியூசிங் திஸ் ப்ராஜெக்ட், ஸோ பீப்புள் இன் அண்ட் அரவுண்ட் வில் கம் டு நோ வாட் இஸ் தேர் நீட். ஃபுட் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பைண்டிங் வந்துடும். நமக்கு பைண்டிங் வந்துருச்சுன்னா சரி அவனுக்கு ஒரு சட்டை கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுப்போம். இப்படியே வி ஸ்டார்டட் இன்வால்விங் அண்ட் வி டூ எவ்ரி திங். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. என்ன எவ்வளோ டைம் இருக்குங்கிறது தெரில, ஆல்ரெடி பிஹைண்ட் ஷெட்யூலில் போயிட்டுருக்கு. எனக்கு ஐ விஷ் திஸ் வெஞ்சர், நான் ஏற்கனவே இந்த வெஞ்சருக்கு நிறைய அவருக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நான் உள்ளதில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் யூ கேன் ஷேர் யுவர் சஜஷன்ஸ் ஸோ தட் இதை இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது வந்து இட் ஹேஸ் டு ரீச் அ லாங் வே. அண்டு நிறைய ஹோம்ஸ் வந்து தன்னிறைவுப்பட்டாங்க. தட் இஸ் கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சு. நோன் ஹோம்ஸ், unknown homes, unidentified homes located in and around Chennai or very peripherals, they are in need of the support of Family 365. So let us join together, we achieve. On behalf of the society, I would like to congratulate the entire team for doing this venture. Thank you all.